ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது, எப்படி நம்ம ஒரு எல்எல்எம்எஸ் அப்ளிகேஷன் இல்லன்னா ஒரு ஏஐ ஏஜென்ட் இல்லாட்டி ஒரு ராக் பேஸ்ட் அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடியே நம்ம போன வீடியோல எப்படி நம்ம ஒரு டீப் எவால் அப்படின்ற ஒரு டூல யூஸ் பண்ணி, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷனோடைய அ பயாஸ எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ பயாஸ் அப்படின்றது எப்படி ஒரு எல்எல்எம் அப்ளிகேஷன் வந்து ஜெண்டர் பயாஸ் பண்ணுது, இல்லன்னா வந்து ஒரு எத்னிசிட்டி பயாஸ் பண்ணுது, இல்லன்னா ஒரு ஜியோகிராபிக்கல் பயாஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது எப்படி அது கரெக்ட்டா கண்டுபிடிச்சுச்சு அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த அ ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம், "ஹூ டூ யூ திங்க் இஸ் ஸ்மார்ட்டர்? இஸ் இட் கேர்ள் ஆர் பாய்?" அப்படின்னு சொன்ன உடனே, கரெக்ட்டா வந்து அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து அ ஒரு இந்த இந்த கொஸ்டின பார்த்த உடனே, "இதுல பயாஸ் இருக்கு" அப்படின்றது அது சொல்லுச்சு. அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷன நீங்க பில்ட் பண்ணியிருக்கீங்க உங்க கம்பெனில. உதாரணத்துக்கு ஒரு பேங்கிங் கம்பெனில நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க வந்து அ உங்க எல்எல்எம்எஸ் அப்ளிகேஷனுடைய வொர்க் என்ன அப்படின்னா, ஃப்ராட் டிரான்சாக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்றது தான். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஒரு பெரிய அல்காரிதம்லாம் பில்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு ரூ. 10,000க்கு மேல திடீர்னு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ரூ. 25,000 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து ஃபோன் வரும். அதாவது நீங்க இந்த டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றது ஒரு ஃபோன் வரும். நீங்க எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா மட்டும் தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். அதே மாரி சப்போஸ் நீங்க வந்து ரூ. 10,000க்கு கம்மியாவே அ ஒரு மல்டிபிள் ஏடிஎம்ல போய் டக்கு டக்குன்னு போய் நீங்க காசு எடுத்திருக்கீங்க. வித்தின் ஒரு 1 ஹவர்ல எடுத்திருக்கீங்கன்னா, அது வந்து ஒரு அனானிமஸ் பேட்டர்ன். அதாவது இந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க காசே எடுத்திருக்க மாட்டீங்க. ஸோ உடனே அந்த அல்காரிதம் ட்ரிகர் ஆயிரும். அது ட்ரிகர் ஆயிட்டு, இது வந்து ஒரு அ அ இது வந்து ஒரு ஃப்ராட் சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன அது பிளாக் பண்ணிரும். இல்லாட்டினா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும். இது நீங்க தான் டிரான்சாக்ஷன் பண்றீங்களா? அப்படின்றது. ஸோ இந்த மாரி அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் முந்திலாம் நம்ம கோடிங்லாம் எழுதிட்டு இருந்தோம். சப்போஸ் நீங்க உங்க கம்பெனில இது ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன ஃபுல்லா வந்து நான் மானிட்டர் பண்ணி சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷனா, இல்லன்னா இந்த டிரான்சாக்ஷன கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடலாமா? இல்லன்னா இது வந்து ட்ரூ டிரான்சாக்ஷனா அப்படின்றதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எல்எல்எம்எஸ் அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்எல்எம்எஸ் அப்ளிகேஷன நீங்க சப்போஸ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, எப்படி பண்ணுவீங்க? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அ ஏற்கனவே ஒரு ஏஐ பெரிய ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அதாவது டீப்சீக் மாடல் நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த எல்எல்எம்எஸ் அப்ளிகேஷன வந்து அந்த எல்எல்எம்எஸ் மாடலயே வந்து நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஃப்ராட் டிரான்சாக்ஷனா இல்லையா அப்டின்றது கேட்க போறேன். ஒருவேள நான் வச்சிருக்க எல்எல்எம் வந்து அது ஃப்ராட் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்க டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிரும். சப்போஸ் கண்டுபிடிச்சிருச்சு இந்த டிரான்சாக்ஷன் அப்டின்றது அது தெரியுது அப்டின்னா, அந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிரும். ஸோ அதான் நம்மளுடைய டெஸ்ட் ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ண போறோம் அப்டின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கோடிங் எழுதியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ராட் டிடெக்ஷன் அக்யூரசி மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நானே எழுதின ஒரு கஸ்டம் ஜிஎவால் மெட்ரிக்ஸ் தான் இது. ஸோ அகைன் இந்த ஜிஎவால்னா என்ன? அதே மாரி இந்த டீப் எவால்னா என்ன? இதில என்னென்ன டைப் ஆஃப் எவாலுவேஷன் மெட்ரிசஸ் இருக்கு? எப்படிலாம் நீங்க வந்து உங்களுடைய ஏஐ அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்றது ஏற்கனவே நான் என்னுடைய யூடெமி கோர்ஸ்ல சொல்லியிருக்கேன் அப்படின்றது போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இந்த கோர்ஸ் தான் அது. ஸோ டெஸ்ட் ஏஐ அண்ட் எல்எல்எம்எஸ் ஆப் வித் டீப் எவால், ராகாஸ் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். இந்த கோர்ஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எப்படி நீங்க வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷன நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க யூசிங் டீப் எவால் அப்படின்றது கம்ப்ளீட் பேசிக்ஸ். அது அப்புறம் எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ரியல் அப்ளிகேஷன் நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க, எல்எல்எம்எஸ் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றதும், அதில என்னென்ன டைப் ஆஃப் எவாலுவேஷன் மெட்ரிசஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி நீங்க ராக் அப்ளிகேஷன் எப்படி டெஸ்ட் பண்றது, அதே மாரி ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி டெஸ்ட் பண்றது, அதே மாரி நீங்க ஹக்கிங் ஃபேஸ் எவாலுவேட் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்றது, அதே மாரி ராகாஸ்ன்னு ஒரு டூல் இருக்கு. அத வச்சு நீங்க எப்படி டெஸ்ட் பண்றதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில கவர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷன டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்திலே நீங்க டெஸ்ட் பண்ணணும். அதாவது யூனிட் டெஸ்டிங் மாரி பண்ணணும், இன்டிகிரேஷன் டெஸ்டிங் மாரி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க பண்ணலாம். அதான் கம்போனன்ட் டெஸ்டிங் ஆஃப் ராக் அப்ளிகேஷன் யூசிங் டீப் எவால்னு சொல்லிட்டு ஒரு 2 செஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷன்லயும் நான் அத கவர் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்க வந்து ஆன் த ஃப்ளை நீங்க டெவலப்பரோடயே நீங்க பைப்லைன்ல ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகே. அது எல்லாமே இந்த கோர்ஸ்ல இருக்கு. நீங்க சப்போஸ் இதுக்கு மேலயும் நீங்க படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கோர்ஸ போய் படிங்க. பட் இப்ப நான் பேச போறது ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் அந்த கோர்ஸோடைய வீடியோ தான். அதான் போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோல அதுதான் நான் ஆக்சுவலா எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் அக்யூரசி மெட்ரிக்ஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்டின்னா, நீ வந்து அசஸ் தி அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் தி ஃப்ராட் டிடெக்ஷன் இன் தி பேங்கிங் டிரான்சாக்ஷன்.
ஃபோக்கஸ் ஆன் கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஃப்ராட்லண்ட் வெர்சஸ் தி லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இது வந்து ஒரு வேளை ஃப்ராட் டிரான்சாக்ஷனாக இருக்குது அப்படின்னா நீ வந்து அதை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு எவாலுவேஷன் ஸ்டெப்ஸ் என்னென்னா, கம்பேர் த ஃப்ராட் கிளாசிஃபிகேஷன் இன் தி ஆக்சுவல் அவுட்புட் அகெயின்ஸ்ட் தி எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நீ முதல்ல கம்பேர் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ட்ரூத் என்ன அப்படின்றத ரியாலிட்டியை முதல்ல நீ கண்டுபிடின்னு சொல்கிறேன். அதே மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஹை ரிஸ்க் டிரான்சாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீ அதை வந்து சஸ்பீஷியஸ் இல்லாட்டி ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் ஃப்ளாக் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்ன சொல்கிறேன், வெரிஃபை இஃப் த லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் இன்கரெக்ட்லி மார்க்ட் அஸ் ஃப்ராட்லண்ட். அதையும் நீ டெஸ்ட் பண்ணு. சப்போஸ் நீ வந்து கரெக்டான டிரான்சாக்ஷனு நீ வந்து ஃப்ராட் டிரான்சாக்ஷன் நீ மார்க் பண்ண அப்படின்னா அதையும் நீ டெஸ்ட் பண்ணு அப்படின்றதையும் நான் இந்த GEVAL ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே எவாலுவேஷன் ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் என்ன இந்த எல்லாமே கோடிங் மாதிரியே இல்லையே, எல்லாமே வெறும் ப்ராம்ப்ட் மாதிரி தானே இருக்குது, ஃபுல்லாக இங்கிலீஷில் நீங்கள் எழுதிருக்கீங்க, அப்புறம் அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இதில் என்னங்க கோட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம் தான். இங்கே நம்ம எவாலுவேஷன் பண்ணுறது எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் வந்து ப்ராம்ப்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுவும் கிளியராக ஒரு ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் தெரிஞ்சு நீங்கள் கிளியராக அது எழுதிருந்துருக்கணும். அப்படி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதையும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்கள் வந்து LLMட்ட கொஸ்டின் கேட்டால் என்ன ஆன்சர் நீங்கள் அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே நான் ஆக்சுவலாக எவாலுவேஷன் ஸ்டெப்ஸாக கரெக்டாக எழுதியிருக்கேன். பட் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஆக்சுவலாக எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு இல்லை லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறப்போ இந்த டீப் எவாலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நீங்கள் எழுதுறது நல்ல விஷயம் தான். ஸோ அதான் இங்கே நான் எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் இதுதான் எவாலுவேஷன் பேராமீட்டர், அது இன்புட் பேராமீட்டர், ஆக்சுவல் அவுட்புட், எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இதை பற்றினா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இது எல்லாமே இருந்தால் தான் ஆக்சுவலாக உங்களால் எவாலுவேஷனே பண்ண முடியும். பட் அதெல்லாம் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது சொல்லணும்னா உங்களுக்கு டீப் எவால் என்னன்றது புரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதெல்லாம் எப்படிலாம் நீங்கள் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கணும். பட் அதெல்லாம் நான் சொல்லாமல் டைரெக்டாக இங்கே வந்தனால இதை பற்றி இப்போ பேசுகிறது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ இப்போ இதான் வந்து ஆக்சுவலாக ஃப்ராட்லண்ட் டிடெக்ஷன் அக்யூரசி மெட்ரிக்ஸ்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். இந்த மெட்ரிக்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டீப் எவாலோடைய எவாலுவேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பாஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆஸ் எ ஜட்ஜ் எனக்கூடிய டீப் எவால்லையே ஆக்சுவலாக ஒரு டீப் எவாலே என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி தான் எவாலுவேஷன் பண்ணணும்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் அது பண்ண போகுது. ஸோ உங்களுடைய இன்னொரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷனை வந்து அது என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து இந்த எவாலுவேஷனை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலாக ரன் பண்ணுறது எப்படின்னா, இந்த DeepSeek R1 ಅನ್ನக்கூடிய ஒரு மாடல். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஹைப்பர்னு ஒரு டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெர்மினலில் இன்னொரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் எவாலுவேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஓலாமா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாடல்லாம் இருக்குன்றது நமக்கு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாட்டி வந்து இது எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு QN 2.5 லேட்டஸ்ட் மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ ஆக்சுவலாக அந்த எக்ஸாம்பிளுக்காக தான் இதை ஃபுல்லாக நான் எடுத்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேபி இந்த லாங்குவேஜ் மாடல் இருக்கு இல்லையா, இந்த LLMS அப்படின்ற லாங்குவேஜ் மாடல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலாக இதுவும் DeepSeek மாடல்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த மாடலுக்கு பதிலாக நான் இந்த QN 2.5 மாடலை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்கலி என்னுடைய அப்ளிகேஷனுடைய மாடல் வந்து QN 2.5 மாடல். நான் எவாலுவேஷன் பண்ண போகிறேன் இல்லையா இந்த அப்ளிகேஷனை, அது வந்து ஆக்சுவலாக வந்து DeepSeek R1 மாடல். ஸோ 2 மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண மாடல் வந்து QN 2.5 மாடல். அதே மாதிரி உங்களுடைய எவாலுவேஷன் பண்ணுற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அஸ் எ ஜட்ஜ் எனக்கூடிய இந்த டீப் எவால் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் வந்து DeepSeek மாடல். ஸோ 2 மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நம்ம கொடுக்குற கொஸ்டின் கரெக்டாக அந்த QN 2.5 லேட்டஸ்ட் மாடல் கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துடுச்சு. மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடலை வச்சு நான் ஃப்ராட் டிடெக்ஷன் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் அக்யூரசி மெட்ரிக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து டெஸ்ட் கேசஸ் எழுதியிருக்கேன். ஸோ 3 டெஸ்ட் கேஸ் இங்கே எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் என்ன பண்ண போகிறதுனா, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்து $15,000 பர்ச்சேஸ் அட் எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் இன் ஃபாரின் country at 3 AM. User typically spend $50 and $200 locally.
ஓகேங்களா? ஆனா $15,000 டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அது கண்டிப்பா ஒரு ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அது இன்புட் நான் பாஸ் பண்ணி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது Q1 2.5 மாடல் இருக்கு இல்லையா? அந்த மாடல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுக்கு இத நான் பாஸ் பண்றேன். இப்போ அந்த மாடல் Q1 2.5 மாடல் வந்து இத கரெக்ட்டா வந்து அது ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்றத ஃபிளாக் பண்ணணும். பார்ப்போம் அது பண்ணுதா இல்லையான்றது. ஓகேங்களா? அதான் என்னுடைய ஆக்சுவல் அவுட்புட். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து நான் ஃப்ராடுலன்ட்ன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இங்க. ரைட்? ஸோ அத நான் இங்க பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாரி செகண்ட் டெஸ்ட் கேஸ் நான் என்ன பண்றேன்னா, $85 கிராசரி பர்ச்சேஸ் அட் லோக்கல் சூப்பர் மார்க்கெட் அட் 6 PM கன்சிஸ்டென்ட் வித் த யூசர்ஸ் வீக்லி ஷாப்பிங் பேட்டர்ன். ஸோ அது டெஃபினெட்லி இது வந்து ஒரு லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன். ஏன்னா $85 கூடவா எவனாவது செலவு பண்ண மாட்டான் 6 மணிக்கு. ஸோ கண்டிப்பா பண்ணுவாங்கன்றனால இது ஒரு லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன். ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல பாஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படின்றது. அது ஆக்சுவல் அவுட்புட்ல இருக்கும். அதே மாரி டிரான்சாக்ஷன் சீக்வென்ஸ்ல என்ன சொல்றேன்னா, 5 ATM வித்ட்ராயல் அட் $500 வித்தின் 2 ஹவர்ஸ் அக்ராஸ் த டிஃபரண்ட் லொகேஷன் இன் த சேம் சிட்டி. ஒரே நாள்ல 5 ஏடிஎம்ல ₹500 டிரான்சாக்ஷன் 2 மணி நேரத்துக்குள்ள பண்றான் அப்படின்னா, அது வந்து டைப் ஆஃப் சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் தான். ஸோ அது வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல கண்டுபிடிக்குதா இல்லையான்றது நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ 3 டெஸ்ட் கேஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கும் மேல நீங்க ஒரு 10,000 டெஸ்ட் கேஸ்க்குள்ள ஆக்சுவலா நீங்க எழுதலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஹேவ் த டேட்டா செட்ஸ். ஸோ அந்த டேட்டா செட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மல்டிபிள் டெஸ்ட் கேஸை எழுதி, இந்த எல்லா டெஸ்ட் கேஸையும் நீங்க இந்த எவாலுவேட் அப்படின்ற இந்த மெத்தடுக்குள்ள, இந்த டீப் எவாலுவேட் மெத்தட்ல பாஸ் பண்ணிட்டு, இதுக்கான மெட்ரிக்ஸ் அதாவது ஃப்ராட் டிடெக்ஷன் அக்யூரசி மெட்ரிக்ஸ் நம்ம இங்க எழுதியிருந்தோம் இல்லையா? அதுல நீங்க பாஸ் பண்ணி, இப்ப நீங்க எவாலுவேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்க அப்ளிகேஷனுக்கு இந்த டேட்டா வந்து இது பாஸ் பண்ணும் இந்த டெஸ்ட் கேஸ். அதாவது Q1 2.5 மாடலுக்கு பாஸ் பண்ணும். அதுக்கு பண்ண உடனே அது ரிசல்ட் வந்து இங்க வந்துரும். அது வந்து இங்க LLM டெஸ்ட் கேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிரும். இப்ப இந்த LLM டெஸ்ட் கேஸ வந்து நம்ம இங்க பாஸ் பண்ணிட்டு, நம்ம DeepSeek R1 மாடல வச்சு இத எவாலுவேட் பண்ண போறோம். இங்க பாருங்க. DeepSeek எவாலுவேஷன் வந்து டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப அது எவாலுவேஷன பண்ண போகுது. பட் பார்ப்போம் அது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 மாடல் இப்ப என் மெஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு Q1 2.5 மாடல், இன்னொன்னு DeepSeek R1 மாடல். ஸோ 2 மாடலும் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி வந்துரும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் நான் லாகின் பண்ணவே இல்ல இன்னும். கான்ஃபிடென்ட் இல்ல. ஸோ முதல்ல ட்ரை நவ். ஓகே. லாகினா தான் இருக்கு. நல்ல விஷயம் தான். ஸோ கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் கேஸ் எவாலுவேஷன் பண்றனால என் மெஷின் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதே மாரி உங்க மெஷினும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஏன்னா இத ரன் பண்ணணும்னா 2 மாடல் நீங்க ரன் பண்றனால இட் டேக்ஸ் டைம். ஓகே. தேர் வி கோ. இங்க பாருங்க. எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ 3 டெஸ்ட் கேஸுமே ரன் ஆயிருச்சு. அதுல ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அத வந்து ஃபிளாக் பண்ணலன்னு நெனைக்கிறேன். நம்ம என்னன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, $15,000 டிரான்சாக்ஷன ஃபாரின் கண்ட்ரில பண்ணியிருக்கோம். 3 AM இது வந்து டிபிக்கலி இஸ் நாட் அ குட் டிரான்சாக்ஷன். ஐ மீன் இட்ஸ் அ ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஸ்கோர் வந்து 0.9 அது கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கு. ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவல் அவுட்புட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து the actual output correctly identifies the transaction is a fraudulent by comparing the large amount of users' typical spend pattern and noting the unusual time of purchase. Perfect. ஸோ இது கண்டுபிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ். செகண்ட் டெஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, $85 கிராசரி பர்ச்சேஸ் அட் லோக்கல் சூப்பர் மார்க்கெட். ஸோ அதையும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கு. இங்க பாருங்க. வியூ டீட்டெயில்னு குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுடைய ஆக்சுவல் அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போட்டிருக்கும் பாருங்க. ரீசனிங் த டிரான்சாக்ஷன் ஆஃப் $85 ஃபார் அ கிராசரி பர்ச்சேஸ் 6 AM அலைன்ஸ் த யூசர் டிபிக்கல் வீக்லி ஷாப்பிங் பேட்டர்ன் சொல்லி குடுத்துட்டு, இது வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு வீக்லி ஷாப்பிங் பேட்டர்ன் தான். ஸோ இது ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் கிடையாதுன்றதையும் அது சொல்லிருச்சு. பட் ஏன் 3வது டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வியூ ஃபுல் டீட்டெயில். இங்க பாருங்க. த்ரெஷோல்ட் வந்து நம்ம 0.8 இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுடைய மெட்ரிசஸ்ல. இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க த்ரெஷோல்ட் நான் 0.8 செட் பண்ணியிருக்கேன். பட் 0.7 வந்திருக்கு. எப்படியோ ஃபார் சம் ரீசன் அதனால வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது Q1 2.5 மாடல்னால இது வந்து சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷனா ஃபிளாக் பண்ண முடியல. ஸோ என்ன பாருங்க 0.7 தான் குடுத்திருக்கு. தி ரெஸ்பான்ஸ் கரெக்ட்லி ஃபிளாக்ஸ் ஹை ரிஸ்க் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கு அண்ட் அவாய்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஹவெவர் the risk score is higher than expected. So potentially overestimating the threat level. ஸோ அதனால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிருச்சு. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கு. ஆனால் இதுவே நீங்கள் வேற மாடல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அது DeepSeek R1 மாடல் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேற மாதிரி ஒர்க் ஆயிருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் என்னுடைய மாடலே வந்து இப்போ DeepSeek R1 மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ உங்கள் அப்ளிகேஷனும் DeepSeek R1 உங்கள் எவாலுவேஷன் பண்ணுற அந்த மாடலும் DeepSeek R1 மாடல் தான். ஸோ அந்த ரெண்டையும் வச்சு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா
அதோட அவுட்புட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சுவலா வந்து எவாலுவேஷன் பண்ணுவோம். எப்படிலாம் ஃபைன் டியூன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயில் ஆயிருச்சு இல்லையா உங்க மாடல் Qn 2.5 மாடல். ஸோ உடனே நீங்க உங்க டெவலப்பர்ட்ட சொல்லி இது வந்து ஒர்க் ஆகல அப்படி சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாடல இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. இல்லன்னா போஸ்ட் ட்ரெய்னிங்ல ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி, அந்த மாடல இன்னும் கேப்பபிளா ஆக்கி உங்களுக்கு குடுப்பாங்க. மறுபடியும் நீங்க டெஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம எப்படி வந்து ஒரு யூஐ அப்ளிகேஷன், இல்லன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன், இல்லன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோ, அதே சேம் எக்ஸாக்ட் பேட்டர்ன் தான். பட் இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்ளிகேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. அது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்ளிகேஷன். வேரஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் அப்ளிகேஷன் இல்லன்னா வெப் அப்ளிகேஷனா இருந்துச்சு. அது ஒண்ணு தான் சேஞ்சே ஒழிய வேற எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் கேஸஸ்லாம் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ அந்த எல்லா எவாலுவேஷனும் அத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. மறுபடியும் GEval மெட்ரிசஸ் ஃப்ரேம்வொர்க்க யூஸ் பண்ணி, இப்போ DeepSeek R1 ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம் அது என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றது. தேர் வி கோ. ஸோ ஐ திங்க் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. 100% பாஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்களா? இந்த DeepSeek R1 மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மாடல். Qn 2.5 விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மாடல். அதனால இது வந்து சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன்னு கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. அண்ட் த டெஸ்ட் கேஸ் ஹாஸ் காட் பாஸ்ட். ஸோ இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதோடைய ஃபுல் டீட்டெயில் குடுத்தீங்கன்னா பாருங்க 0.90 ஸ்கோர். அண்ட் த்ரெஷோல்டு 0.8 தான். ஸோ பெர்ஃபெக்ட்டா அது குடுக்குது. ஸோ இப்படி தான் நம்மளால வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கும் மேல இந்த இந்த கான்ஃபிடென்ட் ஏஐல இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த எவாலுவேஷன் இன்சைட்ன்னு சொல்லி, இதுலயும் பார்த்தீங்கன்னா கிளியரா போட்டிருப்பாங்க. அது உங்க மாடல் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்றது. ஸோ இப்படி தாங்க நம்ம கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஆக்சுவலா வந்து ஒரு எவாலுவேஷன பண்ணுவோம். இதுதான் இனி வரப்போற காலங்கள்ல நம்ம பண்ண போற டெஸ்டிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய கோர்ஸ்ல போய் பாருங்க. பட் இந்த மாதிரி சில டெஸ்டிங் பத்தி நம்ம இன்னும் வரப்போற வீடியோல பேசுவோம். மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.